அனைவருக்கும் வணக்கம். சப்கோ நமஸ்கார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது ஹிந்தி பை தமிழ் யூடியூப் சேனல். போன வீடியோல நம்ம ஹிந்தி மெய் எழுத்துக்கள் அதுல இன்ட்ரோடக்ஷன் வீடியோ மட்டும் பார்த்தோம். அதுல நான் க வரிசை மட்டும் சொல்லி கொடுத்துருந்தேன். அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கிராமர் சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ இந்த வீடியோல நம்ம மீதம் இருக்கிற மெய் எழுத்துக்களை வெஞ்சன், அதாவது ஹிந்தி வெஞ்சன் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது ச வரிசை. நம்ம க வரிசை ஆல்ரெடி பார்த்துட்டோம். க வரிசை நான் இங்க ஒரு தடவை எழுதிடுறேன். ஸோ க க க க க. ஸோ இது க 1, இது க 2, இது க 3, இது க 4, இது க. ஸோ இத கேஏ கேஹெச்ஏ ஜிஏ ஜிஹெச்ஏ இது க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது க, இது க, இது க, இது க, இது க. ஸோ இந்த க வரிசையில முதல் வரை எழுத்தும் மூணாவது வரை எழுத்தும் அல்ப பிரான், அதாவது பிரான் தத்துவம் நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ அல்ப பிரான் அப்படின்னா என்னன்னா, உச்சரிக்கும் போது நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல, வாயிலிருந்து காற்று கம்மியா தான் வரும். ரெண்டாவது இருக்க எழுத்தும் நாலாவது இருக்க எழுத்தும் மகா பிரான்ல வரும். மகா பிரான்னா நீங்க அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதை நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வாயிலிருந்து காற்று அதிகமா வரும். ஸோ முதல் எழுத்தும் மூணாவது எழுத்தும் லாஸ்டா இருக்க அஞ்சாவது எழுத்தும் அல்ப பிரான்ல வந்துடும். ரெண்டாவது இருக்க எழுத்தும் நாலாவது இருக்க எழுத்தும் மகா பிரான்ல வந்துடும். ஸோ இது மீதம் இருக்கிற ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை நாலுக்குமே பொருந்தும். ஸோ நான் போன வீடியோல உங்களுக்கு நான் பிரான் தத்துவம் சொல்லி கொடுத்துருந்தேன். நீங்க அந்த வீடியோவோட பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இதான் க வரிசை. அடுத்து நம்ம பார்க்க போறது ச வரிசை. அதாவது ஸோ அதுல ச வரிசையில முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதுறேன்னு பாருங்க. ஒரு கோடு போட்டு இப்படி இழுத்து இப்படி, இது ச. ஸோ இது சிஹெச்ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இது ச 1. அடுத்து ரெண்டாவது எழுத்து 3 இப்படி திருப்பி போட்டு சின்ன இங்க முட்டை மாதிரி போட்டு இங்க ஒரு கோடு போட்டு மேல ஒரு கோடு. ஸோ இது சிஹெச்ஹெச்ஏ. ஸோ இது ச 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது எழுத்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஜேஏ ஜ, அதாவது ஜன்னு சொல்லுவோம்ல நம்ம, அந்த எழுத்து வந்துடும். இது ஜ 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து நாலாவது எழுத்து பார்த்தீங்கன்னா எஸ் மாதிரி போட்டு, அதாவது இ எழுதுவீங்கல்ல, இ மாதிரியே போட்டு நடுவில் ஒரு சின்ன கோடு மாதிரி போட்டு இங்க ஒரு கோடு, மேல ஒரு கோடு. ஸோ இது வந்து ஜேஹெச்ஏ. இதை வந்து ஜ 2ன்னு வச்சுக்கலாம். அடுத்து அஞ்சாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு இப்படி கோடு போட்டு இந்த யூ அப்படி தலைகீழ அப்படி திருப்பி போட்ட மாதிரி போட்டீங்கன்னா இது ஞா. தமிழ்ல போடுவோம்ல ஞா, அந்த ஞா. ஸோ இப்போ இதை எப்படி உச்சரிக்கும் பாருங்க. இது ச ச ஜ ஜ ஞா. ஓகேவா? ஸோ க வரிசைக்கு வந்து அந்த ஒலி எங்க இருந்து வருது, அந்த ஒலி எப்படி உருவாக்கணும்ன்றது நான் போன வீடியோல கண்டி அப்படின்னு சொல்லிடுவேன். க வரிசைக்கு கண்டினா தொண்டையில இருந்து ஒலி வரணும். அப்போ ச வரிசைக்கு என்னன்னா தாளவ்ய அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தில. தாளவ்ய, அதாவது தாலு. தமிழ்ல கீழே எழுதுறேன், தாளவ்ய. சோ ச வரிசை என்ன சொல்லுவாங்கன்னா தாளவ்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தாலு கீழே எழுதியிருக்கேன். நான் த கிட்ட 1ன்னு போட்டிருக்கேன், ஏன்னா இதுல முத த வருது, அதனால தாளவ்ய. சோ தாலு அப்படின்னா என்னன்னா, சோ மேல் அன்னம் இருக்குல்ல, மேல் நம்ம வாயில மேல் அன்னத்தோட நடுப்பகுதிய நாக்கோட முதல் பகுதி தொடும். அதாவது நாக்கோட நுனி பகுதின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ நாக்கை 3 பகுதியா பிரிச்சுக்கோங்க. முதல் பகுதி, நடுப்பகுதி, கடைசி பகுதி அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. நாக்கோட முதல் பகுதி, அதாவது ஃப்ரண்ட், அந்த இது வந்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும். நடுப்பகுதியை தொடும்போதுதான் இந்த எழுத்துக்களோட ஒலி பிறக்கும். அதாவது எப்படின்னா ச ச ஜ ஜ ஞ. ஸோ
முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து, மூணாவது எழுத்து. ஸோ முதல் ரெண்டும் பார்த்தீங்கன்னா ச ச, மூணாவது எழுத்து ஜ, நாலாவது ஜ, இது ஞ. ஸோ தாளவ்ய அப்படின்னா என்னன்னா, நாக்கோட முதல் பகுதி நுனிப்பகுதி மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடங்கும். அதான் தாளவ்யன்னு சொல்லுவாங்க. ஸோ தாலுன்னா மேலெண்ணத்தோட நடுப்பகுதி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இது ச, இது ச. ஸோ இதை சொல்லும்போது நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ண தேவையில்ல, காத்து கம்மியா வரும். இதை சொல்லும்போது கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும். ச ச, காத்து அதிகமா வெளியே வரும். அடுத்து ஜ, அடுத்து ஜ, அடுத்து ஞ, ஞ, ஞாயிறு சொல்லுவோம்ல, ஞ. ஓகேவா? இதான் ச வரிசை. ஸோ இந்த முதல் எழுத்தும் மூணாவது எழுத்தும் இந்த லாஸ்டா இருக்க அஞ்சாவது எழுத்தும் அல்ப பிராணில் வந்துடும். ரெண்டாவது இருக்கிறதும் நாலாவது இருக்கிறதும் மகா பிராணில் வந்துடும். இது எல்லா வரிசைக்கும் பொருந்தும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு தடவை சொல்லி பாருங்க. ச ச, ஜ ஜ ஞ. ஸோ இது ச வரிசை. அடுத்தது நம்ம பார்க்க போறது ட வரிசை. ட வரிசையில முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி போட்டு சி மாதிரி போட்டுக்கோங்க. ட, ட ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது கோடு மாதிரி போட்டு ஒரு முட்டை மாதிரி போட்டுக்கோங்க. டிஹெச்ஏ ட, இது ட ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. மூணாவது கோடு மாதிரி போட்டு இப்படி எஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இது டிஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இது ட 3. நாலாவது பார்த்தீங்கன்னா ஒரு கோடு போட்டு சி எப்படி போட்டு ஒரு முட்டை. வெறும் சி மாதிரி மட்டும் போட்டீங்கன்னா அது ட. இதே ஒரு சி மாதிரி போட்டு ஒரு சின்ன முட்டை மாதிரி போட்டீங்கன்னா அது ட. ஸோ ட 4ன்னு வச்சுக்கலாம். அஞ்சாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா நா, அதாவது தமிழ்ல 3 சுழி நா போடுவோம்ல, அந்த நா. ஸோ இதான் ட வரிசை. ஸோ ட ட ட ட ந. ஸோ இதோட ஒலி எப்படி பிறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நாக்கு இது மூர்தன்ய அப்படின்னு சொல்லுவாங்க. மூர்தன்ய அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூர்தா. நான் இங்க எழுதுறேன். மூர்தன்ய. நாலாவது தவறு போட்டிருக்க நாலாவது தவறு. ஸோ மூர்தன்யம். மூர்தன்யம் அப்படின்னா என்னன்னா, நீங்க நாக்கை நல்லா மடிச்சு உங்க மேல நோக்க பின்னாடி பகுதியை தொடரும். ஸோ நாக்கை நல்லா மடிச்சு மேலெண்ணத்தோட லாஸ்ட் பின்னாடி பகுதியை தொடரும். ஸோ ட ட ட ட ந. ஸோ இதான் ட வரிசையோட ஒலிகள் பிறக்கிறதுக்கான வழி. ஸோ ட ட ட ட ந. ஸோ இதை ப்ரெஷர் பண்ண போறதுல சிம்பிளா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறீங்க. நாக்கை நல்லா மடிச்சு மேலெண்ணத்தோட பின் பகுதியை தொட போறீங்க. ட, இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ட, இது நார்மலா ட, இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணி ட, இது ந ந. ஸோ ட ட ட ட ந. ஸோ இத ச வரிசைய தாளவ்ய தாளுன்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்கோட முதல் பகுதி மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடரும். இதே ட வரிசைக்கு நாக்கை நல்லா மடிச்சு மேலெண்ணத்தோட பின்பகுதியை தொடரும். ஸோ ட ட ட ட ந. ஸோ இதான் ட வரிசை. ஸோ க வரிசை கண்டிய, தொண்டையில இருந்து ஒளி வரும். ச வரிசை நாக்கோட முதல் பகுதி மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடரும். ட வரிசையில நாக்கை நல்லா மடிச்சு மேலெண்ணத்தோட பின்பகுதியை தொடரும். ஓகேவா? அடுத்ததா இருக்க வரிசை என்னன்னு பாத்தீங்கன்னா த வரிசை. த வரிசை. த வரிசையில முதல் எழுத்து பாருங்க, ஒரு கோடு மாதிரி போட்டு இப்படி போட்டுருங்க. ஸோ இது த 1, இதை டிஹெச்ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து ரெண்டாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதிரி போட்டு இப்படி இழுத்து போட்டு. ஸோ இந்த எழுத்துக்கு பார்த்தீங்கன்னா இது மேல கோடு போடக்கூடாது. ஐ மீன் ஃபுல்லா கோடு போடக்கூடாது எழுத்து மேல. இந்த
கொம்பு மாதிரி போட்டிருக்கீங்களா, அது மேலே மட்டும்தான் கோடு போடணும். தேர்ட் டூன்னு சொல்லுவாங்க. இதை THHA அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது கோடு மாதிரி போட்டு சி மாதிரி போட்டு முட்டை மாதிரி போட்டு இப்படி இழுத்து விட்டுரும். ஸோ இது த்ரீ. ஸோ இதையும் DAன்னு வச்சுக்கலாம். ஸோ நாலாவது எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முட்டை மாதிரி போட்டு 3 அப்படி திருப்பி போட்ட மாதிரி போட்டு இங்கே ஒரு கோடு இழுத்துட்டு இதுக்கும் இந்த கோடு மேலே மட்டும்தான் கோடு போடணும். இது மொத்தமாக கோடு போடக்கூடாது. இப்படி இதுக்கும் மொத்தமாக கோடு போடக்கூடாது. இந்த கொம்பு மேலே மட்டும் தான் கோடு போடணும். இங்கே அதே மாதிரி இந்த கொம்பு மேலே மட்டும் தான் கோடு போடணும். இதை T4 அப்படின்னு வச்சுக்கலாம். இதை DHA அப்படின்னு வச்சுக்கலாம். அஞ்சாவது ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா ந. அது தமிழ்ல இந்த நாக்கும் இந்த எழுத்து தான் வரும். ஸோ இது ந. தமிழ்ல நான் ரெண்டு சொல்லி நாவும் இந்த நாவும் போடுவோம்ல, அதுக்கு இந்த எழுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ த வரிசை இதோட ஒலி எப்படி பிறக்கும் அப்படின்னா தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க எழுதுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா மூணாவது த வந்திருக்கு. அதனால த்ரீன்னு போட்டிருக்கேன். தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. தந்தியன்னா என்னன்னா நாக்கோட நுனி பகுதி பல்லு இருக்குல்ல, பல்லுக்கு அடியில தொடணும். மேலெண்ணத்துல அந்த பல் வரிசையோட அடியில தொடணும். ஸோ அதான் நுனியை வந்து டச் பண்ணணும். அதுதான் தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றேன் பாருங்க. த த த ந. ஸோ இது சிம்பிளா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறீங்க. த இது கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி க க. இது த, இது த, இது ந. ஸோ நாக்கோட நுனி பகுதி அந்த பல் வரிசையோட அடியில டச் ஆயிட்டு வரணும். ஸோ அதான் தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. த வரிசையில் ஒலி இப்படிதான் பிறக்கும். தந்தி த த த த ந. இது த வரிசை. அடுத்ததா பார்க்க போறது ப வரிசை. ப வரிசையில முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ மாதிரி போட்டு இப்படி வந்து இங்க ஒரு கோடு எடுத்துரும். ஸோ இது ப1 PA அப்படின்னு வச்சுக்கலாம். ரெண்டாவது நடுவுல கோடு போட்டுக்கோங்க. போட்டு இப்படி யூ மாதிரி இப்படி வந்து அதை இப்படி இந்த கோடை கிராஸ் பண்ணி வந்து இப்படி கீழே இழுத்து விட்டுரும். ஸோ இது ப2ன்னு வச்சுக்கலாம். இதை ப அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு அதில் ஒரு ஜீரோ மாதிரி போட்டு ஜீரோக்கு நடுவில் இப்படி ஒரு கோடு போடணும். ஸோ இந்த எழுத்து வந்து கோடு இப்படி தான் போடணும். ஒரு சில பேர் இது மாதிரி போட்டு கோடு இப்படி போடுவாங்க. இப்படி போடக்கூடாது. ஜீரோ மாதிரி போட்டு கோடு இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். ஸோ இதை ப3 அதாவது BA அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து நாலாவது சின்ன ஒரு முட்டை மாதிரி போட்டு இப்படி வந்து இதுக்கும் இந்த கொம்பு மேல மட்டும்தான் கோடு போடணும். மொத்தமா கோடு போடக்கூடாது. இது ப4 அப்படின்னு வச்சுக்கலாம். இது BHA. அடுத்து லாஸ்டா இருக்கு அஞ்சாவது இருக்க எழுத்து ம. ஸோ இது ம. ஸோ ப வரிசை இதோட ஒலி எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இதோட ஒலியை வந்து ஓஸ்டிய அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. ஓஸ்டிய அப்படின்னா ரெண்டு உதடும் டச் ஆகணும். தமிழ்லையும் நம்ம ப மாலாம் சொல்லும்போது ரெண்டு உதடும் டச் ஆகும். அதே மாதிரிதான் இதை ஓஸ்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோட்னா ஹிந்தியில உதடு அப்படின்னு அர்த்தம். ரெண்டு உதடும் டச் ஆகணும். ஸோ ஓஸ்டிய அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரெண்டாவது ட யூஸ் ஆயிருக்கு. அதாக நான் தூண் போட்டிருக்கேன். ஓஸ்டிய. அதாவது இந்த ப வரிசை நீங்க உச்சரிக்கும் போது ரெண்டு உதடும் டச் ஆகும். ஸோ எப்படி உச்சரிக்கிறேன் பாருங்க. ப ப ப ப ம. ஸோ இது சிம்பிளா ப்ரொனவுன்ஸ் பண்ண போறீங்க. நோ ஸ்ட்ரெஸ். ஸோ ப
இது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுத்து ப ப, இது சிம்பிளா ப, இது ப, இது ம. ஸோ இதான் ப வரிசை. ஸோ நான் முதல்ல இருந்து ஒரு சிம்பிளா உங்களுக்கு எல்லா வரிசையும் சொல்லிடுறேன். க வரிசை, க வரிசை வந்து கண்ட்ய, அதாவது கண்ட். ஸோ தொண்டையில இருந்து ஒலி வரணும். க க க க க. அடுத்து ச வரிசை தாளவ்ய, அதாவது தாலு. நாக்கோட முதல் பகுதி மேலெண்ணத்தோட நடுப்பகுதியை தொடரும். ச ச ஜ ஜ ஞ. அடுத்து ட வரிசை மூர்தன்யன்னு சொல்லுவாங்க. மூர்தா அப்படின்னா நாக்க நல்லா மடிச்சு மேலெண்ணத்தோட பின்பகுதியை தொடரும். ட ட ட ட ந. அடுத்து த வரிசை, த வரிசையை தந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாக்கோட நுனிப்பகுதி மேல் பல் வரிசையோட அடிப்பகுதியை டச் பண்ணணும். ஸோ த த த த ந. அடுத்து ப வரிசை, ப வரிசைய ஓஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹோட், ரெண்டு உதடும் டச் ஆகணும். ஸோ ப ப ப ப ம. ஓகேவா? ஸோ நம்ம க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை, மொத்தம் 5 வரிசை பார்த்துட்டோம். மொத்தம் இதுல 25 எழுத்துக்கள் இருக்கு. ஸோ இது முதல் எழுத்து, எல்லா வரிசையிலும் முதல் எழுத்தும் 3வது எழுத்தும் லாஸ்ட் எழுத்தும் அல்பு பிரான்ல வரும். அதாவது நீங்க அதை உச்சரிக்கும் போது ஸ்ட்ரெஸ் ரொம்ப கொடுக்க தேவையில்ல, காத்து வாயிலிருந்து ரொம்ப வெளியே வராது. 2வது இருக்க எழுத்தும் 4வது இருக்க எழுத்தும் நீங்க உச்சரிக்கும் போது கொஞ்சம் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் கொடுப்பீங்க, வாயிலிருந்து காத்து அதிகமா வரும். இது இந்த 5 வரிசைக்கும் பொருந்தும். ஓகேவா? ஸோ இதுதான் க வரிசை, ச வரிசை, ட வரிசை, த வரிசை, ப வரிசை. இதுக்கு கீழே கொஞ்சம் மெய்யெழுத்துக்கள் இருக்கு, அதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். இப்போ போர்டில் இடம் இல்லாதனால நான் இதை ரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க.